ஒளிபரப்ப உதவுபவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி கிரகரி வெல்லம் குடும்பத்தினர் UK பிரான்ஸ். கிரகரி வெல்லம் 34ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிற்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நாம் அனைவரும் இருப்பதும் இயங்குவதும் இறைவனால் தான். இறைவன் நம்மை மகிழ்ச்சிக்காகவே படைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த மகிழ்ச்சி நம்மிடம் இல்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தான். இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது, உன் இதயத்திலிருந்து கோபத்தையும் உன் உடலிலிருந்து கெட்டவை யாவற்றையும் நீ விலக்க கடவாய். மகிழ்ச்சிக்கான வழியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு காட்டுகிறது. நம்முடைய இதயத்தில் உள்ளத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கோபத்திற்காகவும் நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து கெட்டவைகளுக்காகவும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன் பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இரண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளியிழந்து போகும் முன்னும், தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளிய போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவுற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தெறியில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றுக்கரியில் உருளை உடைந்து விழும் முன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடையே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றார். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து நற்செய்தின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 9, வசனங்கள் 43 முதல் 45 வரை. இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜூலியஸ் சீசர் என்பது 1599 ஆண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியரால் எழுதப்பட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு சோக நாடகம். ஜூலியஸ் சீசரின் சிறந்த நண்பர் பெயர் புரூட்டஸ். இவர் ஜூலியஸ் சீசரின் நம்பகமான நண்பராக இருந்தாலும் சீசருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த கூட்டத்தோடு கைகோர்த்தவர். ஆட்சி பேரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே அவரை கொல்வதற்காக அவருடைய எதிரிகள் வந்தார்கள். சீசரை கத்தியால் குத்தினார்கள். அந்த தாக்குதலை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. தட்டு தடுமாறி உதவி கேட்டு தன் நண்பர் புரூட்டஸுக்கு அருகில் சென்றான். புரூட்டஸும் தன் பங்குக்கு சீசரை கத்தியால் குத்தினான். அப்போது சீசர் புரூட்டஸை பார்த்து சொன்ன வார்த்தைகள், யூ டு புரூட்டஸ், புரூட்டஸ் நீயுமா என்று சொல்லி தரையில் சரிந்து உயிர் நீத்தார். ஆங்கிலேயர்களிடம் கட்டபொம்மனை காட்டி கொடுத்த எட்டப்பன் வாழ்ந்த நாடு இந்த நாடு. இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தை வசனம் 2 கருத்துக்களை நம் முன் வைக்கிறது. மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். இது இயேசு அடையப் போகிற, அவருக்கு கிடைக்கப் போகிற துரோகத்தையும் அவர் அடையப் போகிற துன்பத்தையும் நமக்கு முன்பாக வைக்கிறது. முதலாவதாக துரோகத்தின் வேதனை பற்றி இயேசு தனது சீடர்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார். இந்த துரோகத்தை நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். யூதாஸ் இஸ்காரியோத்தின் முத்தத்தின் வழியாக காட்டி கொடுக்கிற செயலில் துரோகத்தை பார்க்கிறோம். அவரது நெருங்கிய சீடரான பேதுருடைய மறுதலிப்பில் இந்த துரோகத்தை காண்கிறோம். மற்ற சீடர்களுடைய கைவிட்ட நிலையிலே இந்த துரோகத்தை காண்கிறோம். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை புறக்கணிப்பதிலே இந்த துரோகத்தை பார்க்கிறோம். இயேசு பணியாற்றிய மக்களின் செயலற்ற தன்மையிலே இந்த துரோகத்தை பார்க்கிறோம். அன்று நம் ஆண்டவர் கேட்ட அதே கேள்வியை இன்று நம்முன் வைக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்து நீயுமா என்று கேட்கிறார். பாவத்தின் சூழ்நிலைகளை தவிர்க்க தவறி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தொடர்ந்து நாம் விலகிச் செல்லுகிற போது இறைவனுக்கு துரோகம் செய்கிறோம். விரும்பத்தகாத நமது அன்றாட வார்த்தைகளால் இறைவனுக்கு நாம் துரோகம் செய்கிறோம். இரக்கமற்ற பழி வாங்குகிற நமது செயல்களால் இறைவனுக்கு துரோகம் செய்கிறோம். பிறருக்கு தீமை விளைவிப்பதால், நமது பணிகளில் நேர்மையின்றி நடப்பதால் நாம் துரோகம் செய்கிறோம். துரோகம் கத்தி போன்றது. பிறரை குத்தும் போது சுகமாகவும், நம்மை திருப்பி குத்தும் போது கொடூரமாகவும் இருக்கும். எனவே இறைவனுக்கும் பிறருக்கும் துரோகம் செய்வதை நாம் நிறுத்துவோம். இரண்டாவதாக, அந்த சொற்றொடர் இயேசு தனது பாடுகளை பற்றி அறிவிப்பதை குறிக்கிறது. 2ஆம் முறையாக தன் பாடுகளை இயேசு அறிவிக்கிறார். இயேசுவுக்கு இன்னொரு பெயர் துன்புறும் ஊழியன். அவர் மனிதரிடம் கையளிக்கப்பட இருக்கிறார் என்பதிலே பாடுகள் இறைவனின் திட்டம் என நமக்கு தெளிவாக தெரிகிறது. எனவே நம்முடைய துன்பத் துயரங்கள் நமக்கு எங்கிருந்து வந்தாலும், யார் அதை தந்தாலும், அவையெல்லாம் இறைவனால் அனுமதிக்கப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். இயேசு பாடுபட்டார் என்றால் அவரை பின்பற்றுகின்ற நாமும் அந்த பாடுகளை, துன்பத் துயரங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இயேசுவின் பாடுகளுக்கு முன்பாக
நாம் அடைகிற துன்பத் துயரங்கள் மிகச் சிறியன. இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வருகிற வேளையிலே சிரிங்க என்று நாம் துன்பங்கள் நம்மை அண்டி வருகிற போது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வோம். துன்பம் ஒரு மறைபொருள், எளிதாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டிலே நீதிமான் யோபு போன்று துன்பம் கடவுளால் அனுமதிக்கப்பட்டு என்று உணர்கிற போது துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். யோபு சொன்னார், நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது என்று அவர் கூறிய போதுதான் ஆண்டவர் யோபுவை பன்மடங்கு ஆசீர்வதித்ததாக நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடிவிடாது. மாறாக துன்பம் வருகிற போது இது இறைவனால் அனுமதிக்கப்பட்டது என்று ஏற்றுக்கொண்டால் நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். பிறரின் மீட்புக்காக, நல்வாழ்வுக்காக நம் துன்பங்களை இயேசுவோடு சேர்ந்து சுமப்போம். அன்பின் பலியாயேற்பா, உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பா, புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பால் எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமானந்த இப்பலி அல்லாமல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்டியான புனித ஆரோக்கியனுடைய சிறப்பு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நெடலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே இந்த மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் நம்பிக்கையோடு அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற எம் ஒவ்வொருவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் வித நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் இப்புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் நீர் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் பாவங்களுக்காக காயப்பட்டவர், நமக்கு அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டவர். இவரை உணவாக உண்ண இன்று வந்திருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் நினைவில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் வேண்டி கிரகரி பெல்லம் குடும்பத்தினர், UK, பிரான்ஸ். கிரகரி பெல்லம் 34ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி